ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு 1.5 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதில் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கோங்க. அடுத்து 3 உருளைக்கிழங்க இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். அதை தோலை உரிச்சிடலாம். தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க. எல்லாத்தையும் மசித்ததும் இதில் கொஞ்சம் சோம்புத்தூள், சீரகத்தூள், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் போட்டுட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு பிசைஞ்சிடலாம். இதையும் அதை பிசைஞ்சு வச்சுருங்க. அடுத்து ஒரு வாணலில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி அதை சேர்த்து வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இதில் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதில் கொஞ்சோண்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே மாவுலேயும் உப்பு சேர்த்துருக்கோம், உருளைக்கிழங்குலேயும் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு சப்பாத்தி கல்லில் வச்சுட்டு கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம். மாவு போட்டுட்டு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இதை தோசைக்கல்லில் போட்டு கொஞ்சம் வெள்ளை கலராக வந்ததும் நம்ம எடுத்துடலாம். ரொம்பலாம் சப்பாத்தி மாதிரி வேக வைக்க வேணாம். 2 செகண்ட் போட்டுட்டு எடுத்துருங்க. எடுத்துட்டு இதை 2ஆக கட் பண்ணிடலாம். கட் பண்ணி வச்சுருங்க. அடுத்து ஒரு கப்பில் 2 ஸ்பூன் மைதா மாவு எடுத்துருக்கேன். அதில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பேஸ்ட்டாக ஆக்கி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம 2ஆக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஷீட்டில் இந்த மாதிரி மடிச்சுட்டு அதை நம்ம எடுத்து வச்சிருந்த பேஸ்ட்டை தடவி மூடிடலாம். இந்த மாதிரி மூடிட்டு இதில் ஃபில்லிங் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஃபில்லிங் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி மடிச்சிருங்க. மடித்து பார்த்துட்டு அதுக்கு அடுத்து மைதா மாவு பேஸ்ட்டை வச்சுட்டு நம்ம மடக்கி மூடிடலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டு எடுத்தாச்சு. அடுத்து ஒரு வாணலில் எண்ணெய் வச்சுட்டு அதில் நம்ம செஞ்சு வச்சுருந்த சமோசாவெல்லாம் போட்டு பொரித்து எடுத்துடலாம்.
இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்ததும் எடுத்துடலாம் நம்ம. எம்மியான கிறிஸ்பியான சமோசா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.